பவர் ஆட்டோமேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுவும் விஷுவலாக தான், அதுக்கும் கோடு தேவையில்லை. இங்கே என்னென்னா, இங்கே ஒவ்வொரு ஸ்கொயராக தெரியுது இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒவ்வொரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இங்கே ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நம்ம ஓப்பன் ஆகும், நம்ம இங்கே கொண்டு வந்துக்க முடியும். அது உள்ளார போய் யூஆர்எல் அப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸோ அதை செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு வந்து ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 1 லேக் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸல் ஃபைல்லேருந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணணும், எக்ஸல் ஃபைல்லேருந்து வேறு அப்ளிகேஷனுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட் ரோ ப்ரெசென்ட் இந்த டேபிள் அப்படின்ற இந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணி அது உள்ளார போய் அந்த எக்ஸல் ஃபைலுடைய லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணி முடித்த பிறகு இந்த ரெண்டு ஆக்ஷனை நம்ம ரன் பண்ணால் அந்த பர்டிகுலர் எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸல் ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸ் ரோஸும் அதை இங்கே கொண்டு வந்துடும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இதுதான் பவர் ஆட்டோமேட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நம்ம எப்படி ஆக்ஷன் செலக்ட் பண்ணுறோமோ, இதுலேயே வந்து க்ளவுட் ஃப்ளோ, ஷெட்யூல் ஃப்ளோ அந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் பவர் ஆப் பட்டன். இந்த ஆக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். ஷெட்யூல் ஃப்ளோனா வேறு ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. இது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஃபைலில் ஒரு ரோ இன்சர்ட் ஆனால் உடனே நடக்கணும், ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் ஒரு ரோ க்ரியேட் ஆன பிறகு இந்த ஃப்ளோ ஒர்க் ஆகணும், இல்லை ஒரு ரோ டிலீட் ஆகும்போது ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி பல ஆக்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான் பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ. ஸோ இது எப்போ இதனுடைய நீட் எப்போ தேவைப்படுது? ஒரு கேன்வாஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக பவர் ஆட்டோமேட் இல்லாமல் பண்ண முடியாது மேக்ஸிமம். ஸோ இந்த பவர் ஆட்டோமேட் ஃப்ளோவை டெவலப் பண்ணி இந்த பவர் ஆட்டோமேட் ஃப்ளோவை வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணி இதை ரன் பண்ண வைப்போம். அதாவது நம்ம .NET அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணும்போது செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட். இது செப்பரேட்டாக இருக்கும், இது ஒரு சர்வீஸாக இருக்கும். இந்த சர்வீஸை வந்து நம்ம அப்ளிகேஷனில் கால் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். அதுதான் இந்த பவர் ஆட்டோமேட் ஃப்ளோன்னு பேர். ஸோ இது தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ டேட்டா லேக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த டேட்டா லேக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொண்டு வரணும். அதே மாதிரி வேறு எக்ஸ்டர்னல் சர்வர், சீக்வல் சர்வர், ஒரு ஸ்டாண்டர்லோன் சர்வர் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி அசூர் எஸ்கியூஎல்லேருந்து டேட்டாவை கொண்டு வரணும், எக்ஸல் சீட்லேருந்து டேட்டாவை கொண்டு வரணும். ஸோ மல்டிபிள் பிளேஸ் வேறு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணி, உதாரணத்துக்கு சேல்ஸ் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும், ஈஸி பைன்னு ஒன்று இருக்குது, சாப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த பவர் ஆட்டோமேட் ஃப்ளோவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாப்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை நம்ம கேன்வாஸ் ஆப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சாப் அப்ளிகேஷனை இந்த பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ மூலிமா கனெக்ட் பண்ண முடியும். நார்மலாக .NET அப்ளிகேஷனில் என்ன செய்வோம், 2 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏபிஐ டெவலப் பண்ணுவோம். செப்பரேட் ஏபிஐ டெவலப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட்மேனில் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, டெஸ்ட் பண்ணுவோம். எப்படி இந்த யூஆர்எல் போடுவோம், ஆப் கீ போடுவோம், சீக்ரெட் கீ போடுவோம், இதெல்லாம் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். வேறு ஒரு அப்ளிகேஷனில் ஒரு செப்பரேட் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும், இங்கேருந்து டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் ஏபிஐ டெவலப் பண்ணி அந்த ஏபிஐ வந்து நம்ம .NET அப்ளிகேஷன்லையோ ஜாவா அப்ளிகேஷன்லையோ யூஸ் பண்ணுவோம். சேம் அதே கான்செப்ட் தான் இது பவர் ஆட்டோமேட். அது ஏபிஐக்கு மட்டும் இல்லை, நிறைய நம்ம எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி டூல்ஸை வந்து நம்ம கேன்வாஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பவர் ஆட்டோமேட். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, இல்லை புரிஞ்சுதா? இல்லை சார் ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் இந்த ஏபிஐ பற்றி சொல்லும்போது தேர்ட் பார்ட்டி டூல் வந்து பவர் ஆப்ஸோட நம்ம இன்டெகிரேட் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். ஸோ இப்போ அந்த தேர்ட் பார்ட்டி டூல் வரும்போது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுமா சார்? பண்ணும். ஓகே. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பவர் ஆட்டோமேட்டில் வந்து கஸ்டம் கனெக்டர்னு வச்சுருப்பாங்க, நம்மளாவே டெவலப் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன பண்ணலாம்னா கஸ்டம் கனெக்டர் நம்ம டெவலப் பண்ண முடியும். அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களுக்கு இந்த அசூரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா
பவர் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் அசூர் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் உண்டு. அசூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. எது அப்படின்னா, ஆமாம், அசூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அசூர் ஆப் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம சி ஷார்ப் லாங்குவேஜ் மூலயமா என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃபங்க்ஷனை டெவலப் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து ஈஸி பைன்னு ஒன்று தனியாக ஒரு இருக்குது, இல்லாட்டி சேல்ஸ் ப்ரோக்னு ஒன்று தனியாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்கு நம்ம தனியாக ஃபங்க்ஷனை டெவலப் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த அசூர்லேயே டெப்ளாய் பண்ணிவிட்டு அது மூலயமா அந்த அசூர் ஃபங்க்ஷனுக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் செப்பரேட் இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்மை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.